துளி திட்டம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? துளி துளியாய் ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்க முடியாத வைப்பான், அவன் பையில இருக்கிற 50 ரூபாயும் பிடிங்கி தின்றணும். அதுதான் இவங்களோட திட்டம். அது துளி திட்டம் இல்ல, சுரண்ட திட்டம், பிட் பாக்கெட் திட்டங்க. இப்ப இந்த குருதிக்குடை பாசறையை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாலியல் அத்துமீறதுக்கு தெளிவா இருக்கிறது. ஒருவர் இறந்தும் கூட அதை எப்படி இப்படி எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. ஒரு பாலியல் சுரண்டல்வாதி கூட இருக்கிறவன் பாலியல் சுரண்டல்வாதியா தான் இருப்பான். ஒரு சிக்கி அசிங்கப்பட்டு இருக்கிற ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிறவன், நம்ம தலைவனவே கேட்கல கட்சிக்குள்ள, நம்ம தலைவனே சட்டத்தை எதிர்கொண்டாரு, நமக்கு என்னடா அப்படின்ற ஒரு தலைமைக்கான தகுதியே இல்லாத தற்குறி இந்த சீமான். தற்குறி சீமான். எனக்கு கோவத்தில் நான் பேசுறேங்க. கட்சிக்குள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப இவ்வளவு சுரண்டலை செஞ்சுட்டு அந்த பசங்களை தெருவில் விட்டுட்டு இன்னைக்கு பிச்சைக்காரங்களா தெருவில் வந்து நிக்கிறாங்க. அந்த பசங்க கடைசியில இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இவ்வளவு இழந்து அவமரியாதை